ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரசாத் ப்ரோ, ஹாய் அபிஷேக் ப்ரோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு டெக்னிக்கலி சொல்லணும்னா செகண்ட் டைம், பட் மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேக் ப்ரோ வராரு. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் அபிஷேக் ப்ரோ. ரொம்ப டைம் எடுத்துக்காம சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இது பண்ணிடுறேன். அபிஷேக் ப்ரோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆக்டர்னு சொல்றதா எப்படி வந்துட்டு அவரை இது பண்றதுன்னு தெரியல. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு என்ன சொல்றது, இதுவா வர ஆரம்பிச்சிட்டாரு. பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இது பிரெஞ்சு ஓப்பன் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் வந்துட்டு ரஃபேல் நடால பாப்பாங்க. இவர் மட்டும் வந்துட்டு தனியா ஒரு ஸ்ட்ரீம் ஆன் பண்ணி ஜடேஜா வந்துட்டு 6ம் 4ம் அடிக்கிறத பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு பாவம் ரஃபேல் நடால் மேட்ச்ல. வெல்கம் அபிஷேக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஸோ எப்படி போச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ் வின்? சூப்பரா போச்சு ப்ரோ. எனக்கு தனியா விஜயவாடால ஒரு ரூம்ல பார்த்தேன். பிரசாதோட நியாயமா சென்னையில பாத்துருக்கணும். பட் சர்க்கம்ஸ்டான்சஸ் எங்களை தள்ளி வச்சிருச்சு. தனியா பார்த்தாலும் அந்த ஃபீலிங் ஒரு குறைச்சலும் இல்ல. எனக்கு ரவி சாஸ்திரி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. monkeys after back கிளியரா புரியுது. he said right after the T20 World Cup ஒன்னு வின் பண்ணா அது வந்து டாமினோஸ் மாதிரி இவங்க அடுத்தடுத்தா வின் பண்ணுவாங்கன்னாரு. அண்ட் ஃபார் சம் ரீசன் இது அவ்வளவு சர்ப்ரைசிங்கா இல்ல. அந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது இருந்துச்சு. பட் திஸ் வாஸ் லைக் இட் வாஸ் கேக் வாக்னு சொல்லலாம். இங்க எங்க கொஞ்சம் மிடில் ஆர்டர் சொதப்பி கேஎல்ஓ ஸ்ரேயஸோ விராட்டோ ஒரு 6 விக்கெட்ஸ் டவுன்ல அடிச்சோமே தவிர இட் வாஸ் ஸ்டில் லைக் we always had the game in our control. So it was totally our Champions Trophy right from the top to yesterday. ஆமா, ஆக்சுவலா நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்றது, சவுத் ஆப்பிரிக்கா வந்திருந்தா கூட ஈஸியா வின் பண்ணிருப்போம். நியூசிலாந்துனால தான் கொஞ்சம் டஃபர் காம்படிஷனா இருந்துச்சு. ஸோ அதனால என்ன சொல்றது, நானும் நீங்க சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரிவியூஸ்ல எல்லாம். கேக் வாக் தான். ஏன்னா என்ன சொல்றது, துபாயில ஆடுறோம். மோர் ஆர்லெஸ் என்ன சொல்றது, நமக்கு ஏத்த கண்டிஷன்ஸ் அண்ட் நம்ம ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி ரொம்ப நல்லா பண்ணாரு வேற. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு யாரு ஃபேவரட் பிளேயர் இந்த டோர்னமெண்ட்ல யாரு நல்லா பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு ஆஃப்கோர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, விராட், எவ்ரிஒன் காட் த டியூ கிரெடிட்னு தோணுச்சு. பட் ஐ ஃபீல் அக்சர் பட்டேல் வாஸ் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட். ஏன்னா எவ்ரி இன்னிங்ஸ் தெர் வாஸ் அவரு வந்த பொசிஷன்ல அவர் அந்த 30 ரன் அடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா இட் would have been too late. So I felt அக்சர் பட்டேல் வாஸ் கிரேட் வித் போத் த பால் அண்ட் த பேட். அண்ட் எனக்கு ரொம்ப அந்த பொசிஷன்ல ஒரு ஜட்டுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ரீப்ளேஸ்மெண்டா வந்து. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஆர் பாய் வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா there's always one soft corner for when a Tamil Nadu player represents the national side. And I feel he's been a trump card in this whole Champions Trophy சொல்லலாம். ஏன்னா everyone else they were kind of prepared. Everyone else they've all played. Varun Chakravarti, every team was a little under prepared, and Rohit brought in whenever it was needed. கனா படத்துல கௌசி பண்ற மாதிரி நம்ம வருண் பண்றாரு. சத்தியமா சொல்றேன், அவர் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கரெக்டா அந்த நியூசிலாந்து கேம் கொண்டு வந்து வில்லியங்க வந்து இது இப்போ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங் தட் இந்தியா ஒரே வென்யூல தான் ஆடினாங்க, இந்தியா ஹேட் தட் அட்வான்டேஜ், சோ அதனால தான் வின் பண்றாங்க, இந்தியா வந்து அண்டர் டியூ. அண்ட் ஆல்சோ ஐ எம் மேக்கிங் a statement that India is as good as the Aussies. நம்ம வந்து 2000 to 2009ல ஒரு ஆசி இருந்தா அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அப்ப வந்து ஆண்டி பிக்கில், இயான் ஹார்வி, டேமியன் மார்டின், ஆண்ட்ரூ சைமன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. தேர் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஒன்லி ரிக்கி பாண்டிங் ஆர் மைக்கேல் கிளார்க். இவங்க எல்லாம் ஆடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் சொல்றேன். Do you agree or do you have a different opinion? இல்ல I am very glad there is something in this world that we are dominating by miles. சரியா, இந்தியன் ரீசெண்டா ஒரு போஸ்ட் கூட பார்த்தேன். இந்தியன் பிசிசிஐ போர்டோட ரெவென்யூ எவ்வளோ, அடுத்த போர்டோட ரெவென்யூ எவ்வளோன்னு மிஸ்மேட்ச் வந்து ஏகப்பட்ட மிஸ்மேட்ச். அவங்க வந்து பல டிகேட் சம்பாதிச்சாலும் கிட்ட வர முடியும். அவ்வளவு பவர் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த காசு வந்து ஷா ஃபேமிலிக்கு தான் போகுது. அந்த ஃபேமிலிக்கு போற காசு நம்ம டாமினேட் பண்ணி வேர்ல்ட வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கோன்றது இட்ஸ் a very proud feeling நினைக்கிறேன். ஏன்னா 1983 லார்ட்ஸ் ஃபைனலுக்கு வந்து பிசிசிஐ பிரசிடென்ட்கே சீட் கிடைக்கலையாம் டு வாட்ச் தி கேம். ஐ saw some post. So when you had the control and power, you treated us in a certain way. So now when we are having it, let the other teams also face it. I will happily use the power if it's going to result, if it's going to favor our result. So எனக்கு அது கவலையே இல்ல அது பத்தி. And actually சொல்லுங்க it almost seems like we are misabusing the power, but with this team you can take us to any ground, we will still win. That is the honest truth. It might be a tough pill to swallow for other teams, but I think this is the best ODI and T20 team there is currently. ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்காவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஸ்டாட்ஸ்லாம் வந்துட்டு 2009ல வந்துட்டு செஞ்சுரியன்லயே இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்க அப்படின்ட்டு.
லைக் லாஸ் பண்ணிட்டு வந்துட்டு சும்மா இந்த மாதிரி இது சொல்றது வந்துட்டு லைக் சகஜமா போச்சு. பட் என்ன சொல்றது, துபாய் வந்துட்டு லைக் ஹைபிரிடா வந்துட்டு ஐசிசி தான் ப்ரொபோஸ் பண்ணுச்சு. பிசிசிஐ வந்துட்டு லைக் எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வென்யூ வேணும்னு கேட்கல. லைக் நம்ம போயிட்டு நாங்க வந்துட்டு லைக் ஐசிசியே நம்ம தான் தல. பட் லைக் நம்ம அந்த மாதிரி டாமினேட் பண்ணல. லைக் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஆஸ்திரேலியா இருந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணல. As a players, we are doing very well. So, I have a question for you. How satisfying was beating Australia in the semi-finals, chasing 265, Virat Kohli doing that 84? How satisfying was that? எனக்கு ரொம்ப அந்த 2013 வேர்ல்ட் கப் ஞாபகம் தான் வந்தது. 13-11 யுவராஜ் சிங்கும் ரெய்னாவும் முடிச்ச அதே ஃபீலிங் வந்தது. And it was very very this Champions Trophy, எப்படி சொல்றது, ஒரு விராட் ஃபேனுக்கு இது வந்து it would have restored a lot of faith. There is no one else who calculates a chase or no one else who plays this format better. I think ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் he gets into a zone where அந்த டார்கெட் அவ்வளவு இருக்குன்னா I will meet the target in the zone he goes into. And one more player I saw, அத பத்தி பேசியே ஆகணும். ஒரு என்னது அசாத்திய திமிருன்னு அது வந்து நம்ம ஹார்திக் கிட்ட பார்க்கலாம். ஹார்திக் 3 டாட் வச்சா 4வது 6ன்ற ஒரு ஜோன்ல he is mentally so strong. And I feel this kind of mental stability you get only when the dressing room is happy. So ஏதோ ஒரு நல்ல விஷயம் dressing room நடக்குது. Everyone know what their role is. So I think Indian team touchwood is in a very good place right now. Test match பத்தி எனக்கு தெரியல, but ODI T20 we are in a good place. அண்ட் ஆல்சோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் என்னன்னா எதுவும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல. ஸோ 2020 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் 2-3 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால லைக் ரோஹித்தா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், அதை வந்துட்டு கிளாரிட்டியா எடுத்து சொன்னது, இன்ஸ்டால சொன்னதா இருக்கட்டும், போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னதா இருக்கட்டும், அதுவே ரொம்ப என்ன சொல்றது லைக் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அண்ட் முக்கியமா ரோஹித் சர்மாவை பத்தி பேசி அவனை லைக் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாம் பேசணும். ஸோ ஆஸ் அ கேப்டனா வந்துட்டு லைக் என்ன சொல்றது, வித்தின் ஸ்பேன் ஆஃப் 10 months வந்துட்டு லைக் அவர் மேல ரொம்ப கிரிட்டிக்ஸ் இருந்துச்சு. இந்த நியூசிலாந்து ஒயிட் வாஷ் அப்ப, பிஜிடி லாஸ் அப்ப வந்துட்டு லைக் ரொம்ப அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணும், லைக் குவிட் பண்ணும் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அவர் மேல இருந்த இதெல்லாம் வந்துட்டு லைக் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு லைக் என்ன சொல்றது கேஷுவல் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் வேற அவரு நல்ல ஒரு 76/80. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவரு பிளேயிங் அபிலிட்டி ஸ்கில் எல்லாம் தவிர கேப்டன்சி அண்ட் ரிசல்ட்க்கு கொஞ்சம் ஒரு லக் வேணும் ப்ரோ. அது அன்பார்ச்சுனேட்லி விராட்டுக்கு அது இல்ல, அதுதான் நான் சொல்ல முடியும். இஃப் யூ சி தோனி அண்ட் ரோஹித் எங்கேயோ ஒரு they just play the right cards at the right time நினைக்கிறேன். ஏன்னா yesterday the Kuldeep's move to bring in Kuldeep and immediately Rachin Ravindra தூக்கினாரு. ஸோ இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் தோனி பண்ற மாதிரி இருந்தது நேற்று. the way he used to spin கேம் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய நேரத்துல ஸ்லோ டவுன் பண்ணிட்டு எஸ்கலேட் பண்ற நேரத்துல எஸ்கலேட் பண்றது இஸ் டூ குட். அண்ட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், டீமோட ஹோல் இன்டென்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஹி ஸ்டார்ட்ஸ் இன் த பவர் பிளே. அது அவருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ he has brought in this Virender Sehwag kind of a start to every innings. And that is so much fun to watch. It is not boring anymore. Even ODI has become more interesting to watch because of Rohit, I feel. And he's put us back on the trophy cabinet. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவுதான் பைலாட்டரல் வின் பண்ணாலும், எவ்வளவுதான் IPL வின் பண்ணாலும், அந்த ICC டோர்னமெண்ட்ல கொஞ்சம் பேட் லக்லயே போயிட்டு இருந்துச்சு. பட் ரோஹித் has brought us back to the silverware. எனக்கு இன்னொரு மேட்ரு, வாட் யூ திங்க் அபவுட் ஜிஜி? எனக்கு வந்து ஜிஜியோட ட்ரம்ப் கார்டு என்னன்னா பிரிங்கிங் இன் KL ராகுல். எல்லாரும் சொன்னாங்க யூ ஹாவ் டு பிளே ரிஷப் பந்த், KL ராகுல் இஸ் ஓபனர், யூ கான்ட் பிளே ஹிம் டவுன் தி ஆர்டர். ஜிஜி நீ என்ன வேணா சொல்லிக்கோ, மீடியா என்ன வேணா பேசிக்கோ, நான் KL ராகுல தான் ஆடுவேன் at number 6 and he is going to be a finisher for team India ன்னு சொல்லி ஒத்த கால நின்று அந்த மனுஷன் KL ராகுல் கிளட்ச் இன்னிங்ஸ். KL is too good. எனக்கு KL வந்து I am always a fan. ஏன்னா only few players are so good to watch. பட் அதே ஜிஜி தான் ஆல்மோஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயரை டிராப் பண்ணிருப்பாரு. ஆமா, தேங்க் காட் விராட் கோலிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓடில இன்ஜூரி ஆச்சு. ஆமா ஆமா ஆமா, that changed everything for me. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் every match பாத்தீங்கன்னா ஒரு he will bring some stability to that two down partnership. சோ அது வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு ஜிஜி பத்தி அவ்வளவு தெரியல ப்ரோ. எனக்கு ராகுல் டிராவிட் கூட நல்லா ஜட்ஜ் பண்ணி என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஜிஜி அவரையே கேட்டா கூட அவர் அந்த மூஞ்ச வச்சுன்னு சொல்லியா உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜிஜி. But everything seems to be working. And again, Gigi again is like Rohit Sharma. He knows how to win World Cups, I feel. He knows how to win the cups. Again, wicketkeeper performing well in his era. பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வரும். So finishing the match with the 6.
ஆமா finishing which was the most convincing victory. எனக்கு எல்லாமே கன்வின்சிங், எனக்கு எல்லாமே ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் இருந்தது. யூ பீட் பங்களாதேஷ், எனக்கு பங்களாதேஷ் ஓகே விடுங்க, எனக்கு பாகிஸ்தான்ல அந்த 2017 ஞாபகம் வந்தது. அண்ட் ஆல்சோ when இந்தியா பாகிஸ்தான் பெட் இந்தியா இந்த துபாய் அந்த பாபர்ல ஆலாம் பண்ணுவாரு அந்த. அண்ட் இந்தியா இஸ் மேக்கிங் them feel இவங்கள நாங்க தெரியாம தோக்கடிச்சிட்டோம்டா, இனிமே நம்மள வச்சு செய்ய போறாங்க. ஆஸ்திரேலியாவும் அதே கேஸ். which was the most convincing victory? ஆஸ்திரேலியாவா பாகிஸ்தானா நியூசிலாண்டா or which was the most? எனக்கு அந்த இங்கிலீஷ் ஆடினதுல இருந்து ஆஸ்திரேலியா கொஞ்சம் பயமா இருந்தது எனக்கு. ஏன்னா சடன்லி ஆஸ்திரேலியாவோட பி டீம் லுக்ஸ் லைக் தி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ன்ற மாதிரி தோணுச்சு. But the way we beat them and how comfortably we beat them was very nice to see. And இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த மேட்ச்ல வந்து விராட் after 100 he scored 80 again. So எல்லாருமே ஒரு nice momentumல we led to the finals. In fact, the least convincing victory was yesterday. ஏன்னா நேத்தி மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அது. நம்ம தேவையில்லாம கடைசியில ஒரு டென்ஷன் கொடுத்து ஒரு ஃபைனல்ஸ்க்குன்ற ஒரு மார்க்கெட்டுக்குன்னு ஒரு மேட்ச் ஆடின மாதிரி இருந்தது. எனக்கு இன்னொரு என்னன்னா, இந்தியா வந்து டெம்பரமெண்ட் நல்லா இருந்தது. யூஸ்வலா இந்த 2019 இருக்கட்டும் or be 2023 இந்தியா பிளேயிங் எல்லா கேம்ஸ் இன் ஒன் டெம்ப்ளேட். சரியா, இந்த மேட்ச் இதுதான் நடக்கும், அப்புறம் இது நடக்கும், இது நடக்கும். அது ஏதாவது ஒண்ணு கட் பண்ணா கூட நம்மள வில் ஸ்டார்ட் லூசிங். ஐயோ இது பண்ணல. ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே டெம்ப்ளேட் தான். இப்ப வந்து ஒரு பேஸ் பவுலர்ஸ் போடுவாங்க, அப்புறம் ஸ்பின்னர்ஸ் போடுவாங்க. And we will somewhere restrict them from 250 to 260. So we didn't ஒரு என்ன சொல்றது, இன்னொரு டீம்ஸ் we didn't let them go away. இப்போ 2017ல ஃபக்கர் அவர் வந்து ஒருத்தர் பாகிஸ்தான் லெஃப்ட் ஹேண்டர் வந்து அடிப்பாரு, ஃபக்கர் ஜவான் அடிப்பாரு. அதே மாதிரி டிராவல் செட் அடிப்பாரு. பி T20 World Cup and here யாருமே இந்தியா கேட்டோம்ல. should we speak about the temperament or should we speak about learning from the mistakes or attitude? இல்லடா, I felt 2023ல also we were flawless. 2023 whatever template we had was very similar to the World Cup and Champions Trophy. Everyone knew their roles. And the ஒரு match that was one off games. அது எதுவுமே பண்ண முடியாது. நம்ம 2019 was not very convincing at all. ஏன்னா நடுவுல நம்ம இங்கிலாந்து கூட தோத்துருப்போம். 2019 England almost looked like it was their World Cup. அப்படிதான் ஆடி இருந்தாங்க அவங்க. ஒரு மாதிரி they had the best ODI format team எல்லாமே. But 2023 I think Rohit Sharma has been very clear as to who plays what role. என்ன unfortunately அந்த Travis Head ஓட சேஸ் வந்து pitch வந்து that pitchல ஆடி இருக்கணுமானே தெரியல. அந்த pitchல வந்து நம்ம சேஸ் பண்ணிருக்கலாம். So a lot of ifs and buts are there. But I felt from 2023 we have been the best consistent team to play the white ball game. எனக்கு நினைக்கிறேன் the difference between all those things and difference between this tournament was வருண் சக்கரவர்த்தின்னு தான் நான் நினைக்கிறேன். அவருதான். ஏன்னா அவர் எடுத்த எல்லா விக்கெட்ஸும் அந்த வில் யங் எல்லாம் வந்து ஒரு வேற லெவல் பிளேயர். அஸ்வின் ரேட்ஸ் வில் யங் வெரி ஹை. அப்புறம் அவர் எடுத்த டிராவிஸ் ஹெட் ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக்கரா இருக்காரு. அவர் எடுத்தது ஒரு 1 or 2 விக்கெட் தான். அவர் எடுத்தது பார்ட்னர்ஷிப் பிரேக்கப். கிளென் பிலிப்ஸா இருக்கட்டும். So overall I think a very convincing victory. இப்போ இன்னும் 12 days IPL வர போகுது. So how excited you are or you feel சரிடா சிடி வின் பண்ணிட்டோம், எனக்கு போதும், ஐபிஎல் என்ன பண்ணாலும் நம்ம தலை தான், அப்படியே பாத்துக்கலாம் அப்படின்னு தோணுதா? இந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். ஆக்சுவலா இப்ப என் மைண்ட் செட் எப்படின்னா சிடி வின் பண்ணிட்டோம் ஓகே. ஆனா 2 வாரத்துல கேட்டீங்கன்னா நீ நானும் போன் பேசுவோம். டேய் நாளைக்கு டாஸ் ஆட ஜெயிப்பா, யாரா ஆடுவாங்க அன்னைக்கே நான் டாக் பண்ணிட்டேன். டேய் மெண்டல் பீஸ்ரா பாத்து செய்யுங்கடா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை எனி ஃபைனல் தாட்ஸ். அதான் சிஎஸ்கே தோத்தா அங்கேயும் திரும்பி இதுதான் தெரப்பிக்கு தான் போனோம். சோ அது மாதிரி நிறைய பிரச்சனை. சோ பட் என்னன்னா ஒரு இது வந்துருச்சு. ஒரு ஐபிஎல்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியா வச்சுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா ஐ ஃபீல் we are not the strongest team there is, to be honest. ஓகே, லாஸ்டா லைக் நியூஸ் நாங்களே பேசிட்டு இருக்கோம். இல்ல ஆக்சுவலா லைக் நான் இப்ப நல்லா ஜாலியா இருந்துச்சு அப்படியே போக. லைக் லாஸ்டா வந்து லைக் ஒரு நியூசிலாந்துக்கு ஒரு சின்ன ஒரு கிரெடிட் மாதிரி கொடுத்துருவோம். பாவம் ரொம்ப நல்ல ஒரு டஃப் காம்படிஷன் எல்லாம் கொடுத்தாங்க. நீங்க வேற கிளென் பிலிப்ஸ் கேட்ச் எல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருந்தீங்க, இது ஸ்டோரி போட்டிருந்தீங்க பார்த்தேன். லைக் ஹவ் நியூசிலாந்து பிளேட், லைக் அவங்கள பத்தி ஒரு 2 words, few words. Bro, New Zealand have been a problem for us in knockouts. அதனால தான் நான் பயந்தேன். ஏன்னா ஆஸ்திரேலியாவை விட they are better in the field according to me. They won't give you the easy tools. They will make things tough. And Indian batsmen ku ஒரே ஒரு ப்ராப்ளம்னு சொல்லணும்னா those are left arm spinners. And அவங்க டீம்ல வந்து they had 2 left arm spinners who bowled very well. நீங்க வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு full time spinner கன்சிடர் பண்ணலாமான்னு தெரியல. But he bowled as well as Akshar Patel yesterday. In fact, I think Rohit Sharma wicket அவர்தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். He bowled it really well.
So on a bad day, we struggle a lot against left arm spinners in general in the recent past. பாத்தீங்கன்னா அதனால தான் I really like the way Shreyas and I think KL also played them both really well. கடைசி சாண்ட்னர் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து ஆடி முடிச்சிட்டாங்க. அவன் 10 ஓவர் முடிச்சுட்டு அவனை கலப்பிடலாம் அப்படின்னு. So I think New Zealand are definitely the dark horse in every ICC tournament. They have been creating us problems, but for the last 2 World Cups, we have been handling them well. ஓகே, அடுத்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? WTCயா இல்ல 2026 T20 வேர்ல்டு கப்பா இல்ல 2027 ODI வேர்ல்டு கப்பா? அடுத்து எது? 2026 T20 வேர்ல்ட் கப் எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் நம்ம. பிகாஸ் ஐ ஃபீல் திஸ் கரண்ட் சூரியகுமாரோட டீம் வந்து டாப் ஃபார்ம்ல இருக்காங்க. 2027 வேர்ல்ட் கப் எனக்கு புரியல. நேத்து இவர் இப்படி சொன்னதுல இருந்து எனக்கு ரிட்டையர் ஆக மாட்டாரு, அந்த வேர்ல்ட் கப் டார்கெட் எடுத்தாரா என்னன்னு தெரியல எனக்கு. Because honestly, we are all concerned for their fitness. Virat, at least you know how much he prioritizes fitness, but I don't know how fit Rohit is. Question பண்றது தப்பான்னு தெரியல, but I really hope and wish he stays in this form and he stays fit to play the World Cup. If he plays the World Cup, I feel 2027 is ours. That will be like Sachin's 2011 World Cup. அந்த ஒரு மாதிரி அந்த அவருக்காகவே வின் பண்ணி கொடுத்துடலான்ற மாதிரி. Because only Rohit does not have the ODI World Cup. விராட் கூட இருக்கு. Yeah. So I feel if Rohit ends up playing the 2027 World Cup, he will go all out. He will go crazy. So அடுத்து ரெண்டு பேக்ல இருக்குங்கறீங்க, ரெண்டு வெயிட் பண்ணலாம்ங்கறீங்க 2026 and 2027 கண்டினியூஸா. It's a very exciting 2 years for us Indian fans. Okay, Prasad bro, any final thoughts? எனக்கு அவ்வளவுதான். எனி ஃபைனல் தாட்ஸ் அபிஷேக் லைக் அபௌட் திஸ் ஆர் நம்ம சேனல் பத்தியும் பேசலாம் அப்போ கொஞ்சம். சோ அதர்வைஸ் we can just wind it off. Yeah, எவ்வளவு 3500 subscribers is not a easy deal at all. So congrats to both of you. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களை பத்தி எனக்கு தெரியல. I think you also have a full time job. I think you also have a job otherwise. So to have a job and to do this consistently is very very tough. So மக்கள் நீங்க பாக்குறீங்கன்னா you need to support these days more than us because they seem to be multitasking multiple things. இதெல்லாம் ஏன் அவங்க பண்றாங்கன்னா they are not doing it for subscribers, they are not doing it for likes. Yeah, they are doing it because these guys genuinely like cricket. They just want to sit and talk cricket. They want you also to sit and interact with them about cricket. இது நாங்க ரூம்ல பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு ஏன் பண்றோம்னா நிறைய பேர் பண்ணா நிறைய ஃபன், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ். சோ ப்ளீஸ் டு சப்போர்ட் them. பிரசாத் சின்ன வயசுல இருந்து தெரியும், தோத்தா அடிச்சிருவான் பேட்டாலே. எப்படியாவது சப்போர்ட் பண்ணி அவனுக்கு ஃபாலோ பண்ணுங்க. I am very very happy to be on this channel again and I am very happy that we are doing this after every victory. So 2026 World Cup அப்புறம் திரும்பி வரேன். கண்டிப்பா looking for CSK ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் I think we'll win. So we'll see. CSK முடிச்சிட்டாங்க. Sure. So thank you Abhishek bro and thank you Prasad bro. Like ரொம்ப ஒரு highly interactive session-ஆ இருந்தது. So கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். With that note, me Prabhu bro and Abhishek bro and Prasad bro signing off. Have a good day guys. Bye bye.